ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எபதர் vlogs. கார்த்திகை மாதம் பிறந்த நாள் முதல் நாள். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்து வச்சு பெரிய வேலை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சிடலான்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக என்னோடய ஹேர் வாஷ் மெத்தட் இது. கொஞ்சம் ஷாம்பு, என்னோடய ஹேருக்கு எவ்வளோ ஷாம்பு தேவைப்படுமோ அவ்வளோ ஷாம்பு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கோகனட் ஆயில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில், 1/2 ஸ்பூன் வந்து ஹனி போட்டால் முடி வெள்ளையாயிருமோ அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க. செம்ம சில்கியாக இருக்கும். ஹனி யூஸ் பண்ணோம்னா வெள்ளை ஆகவே ஆகாது. நம்ம என்ன டைல்யூட் பண்ணிடுறோம் இல்லையா, ஷாம்பு கோகனட் ஆயில் எல்லாமே டைல்யூட் பண்ணுறதுனால நமக்கு எல்லாமே கொஞ்சம் இதுவாகிடும். ஸோ அதனால் நமக்கு அது கொஞ்சம் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறது நம்ம முடிக்குன்னு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் எப்பவுமே ஒரு 2-3 இயர்ஸாகவே நான் 2 இயர்ஸாகவே நான் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹேர் நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நல்லா வரன்ட்டு வைக்கப்படுற மாதிரி கிடக்கும் அது குளிச்சுட்டு வந்தோம்னா. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு நல்லா மதியம் சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு பருப்பு கடையலும் அதுக்கப்புறம் வந்து பொரியலும் பண்ணிட்டு சாப்பாடு வச்சுருந்தேன். அவ்வளோ சிம்பிளாக தான் பண்ணேன். இன்றைக்கி ஒர்க் லோட் ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் குட்டி தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரீஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிட்டு திரும்ப வந்தது. நான் ஆனால் ரீஃபில் எல்லாமே வந்து அந்த வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்து எல்லாத்தையுமே இது பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் மட்டும் லாஸ்ட்டாக உப்பு எல்லாத்தையுமே எடுத்து கண்ணாடி பாக்ஸில் போடணும்னு சொல்லிட்டு கண்ணாடி பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டுவிட்டேன். ஆனால் இது செம்ம குவாலிட்டிங்க. இது 200 ருபீஸ்ன்னு சொன்னால் நம்பவே மாட்டேங்க. செம்ம வெயிட்டாக நல்லா குவாலிட்டியாக இருக்குது உப்பு ஜாடி. ஸோ அதனால் எனக்கு ஜாடி நான் வந்து எதிர்பார்த்தேன், கிடைக்கல. சரி ஓகே, நம்ம கண்ணாடியில் போட்டு வைக்கலாம். நான் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த கண்ணாடிலாம் செம்மையாக இருக்குதுங்க. அதே மாதிரியே குட்டியாக இது வந்து வெறும் 30 ருபீஸ் தான் அந்த கண்ணாடி. இப்போ போடுற அந்த சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தான். செம்ம வெயிட்டு, குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே முடிச்சிட்டேன். எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல நியூஸ் பேப்பர் போட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக அடுக்கி வச்சேன். நியூஸ் பேப்பரை நமக்கு ஈஸியாக டக்குன்னு தூக்கி போட்டுடலாம். அதனால் வந்து அதை போட்டு நீட்டாக அடுக்கி வச்சுட்டு இப்போ இது அழகாக இருக்குது. நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை முடிச்சுட்டு வந்து வெளியே வாசலில் கோலம் போட்டேன். ஏன்னா கார்த்திகை மாதம் 1ஆம் மாதம் சாமி கும்பிட்றோம். ஸோ அதனால் கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கோலத்தை போட்டு வந்துட்டு பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சது எல்லாத்துக்குமே வந்து குங்குமஞ்சள் வைக்கலாம் அப்படின்ட்டு குங்குமஞ்சள் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி என் ஹஸ்பண்ட் வந்துட்டார். அதனால அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே அப்படியே வந்து ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் கொஷின் கேட்க நான் பதில் சொல்ல எடுக்கன்ட்டு அப்படியே போய்கிட்டே இருந்ததுங்க நாள். ஆனால் செம்ம ஒர்க் லோடு. என்ன ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, காலை எழுந்திரிச்சதுலேருந்து எனக்கு செம்ம ஒர்க்குங்க. உட்கார கூட நேரம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு வேலை இருந்தது. அதுக்கப்புறமா தாங்க எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறமா திரும்பவும் ஈவினிங்கில் ரீஃபில் பண்ணுறது, எடுக்கிறது, இந்த மாதிரி இது பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தில் வந்து ஒரு பிளேட்டில் சிகப்பு கலர் துணி போட்டு அதில் அரிசி போட்டு இந்த காலச்சக்கரம் 7 சக்கரம் அதை வந்து வச்சு நம்ம பூஜை பண்ணால் நல்லது. பௌர்ணமிக்கு வந்து இது பாலில் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சு பூஜை பண்ணோன்னா அவ்வளோ நல்லது வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 இயர்ஸாக நான் வச்சிட்ருக்கேன். 2 இயர்ஸாக வச்சு கும்பிட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அரிசி ஒரு இதில் போட்டு வைக்கிறது, விளக்கு அந்தந்த இடத்துல வைக்கிறது, என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்துக்கும் பிளேட்ஸ் எல்லாம் போட்டு என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு கம்மியாக தான் பூ இன்றைக்கி. ஏன்னா பூ எங்கேயுமே கிடைக்கலங்க. எல்லாம் செம்ம ரேட்டு. பூவும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. கிடச்சது வரைக்கும் வாங்கிட்டு வந்தேன் சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு வழியாக கார்த்திகை 1 சாமி கும்பிட்டாச்சுங்க நம்ம வீட்டில். நான் கும்பிட்டுருவேனா மாட்டேனான்ற மாதிரி ரொம்ப, ஏன்னா ஒர்க்கு போய்கிட்டே இருக்குது. சாமி கும்பிட்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது. சாய்பாபா விளக்கு ஏற்ற ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சாய்பாபா விளக்கு என்னால் ஏற்ற முடியல. ரொம்ப நேரம் கழித்து தான் எரிஞ்சிச்சு. அப்புறம் ஜெகஜோதியாக 3 அழகாக எரிஞ்சிச்சுங்க. நின்று எரிஞ்சப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து கப் சாம்பிராணி வந்து ஏற்றிட்டு
ஏன்னா வீட்டில் சாம்பிராணி போட முடியாது, பையன் இருக்கான், அவனுக்கு மூச்சு முட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் வந்து குழந்தை இல்லையா, அதனால் நான் அது போடலை. நம்ம இந்த பெரிய கப் சாம்பிராணியே ஏற்றிக்கலாம், அதுவே வீடு ஃபுல்லாக புகையாயிட சொல்லிட்டு அதை மட்டும் ஏற்றிட்டு எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்டே வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு வீடியோ ஒழுங்காகவே இது பண்ணாமல் இது பண்ணிட்டு இருந்தார். நான் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7:00 ஆகிடுச்சிங்க சாமி கும்பிட்டு முடிக்கவே. அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணணும், பையனுக்கு டைம் ஆகிடுச்சு. ஏன்னா அவனுக்கு 7:30 நான் ஊட்டிடணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக ஹரிபரியாக பண்ணிகிட்ருந்தேன். வெண்பொங்கலும் தக்காளி தொக்கும் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு, ஏன்னா ஈஸியாக இப்போதைக்கு இதாங்க பண்ண முடியும். ஏன்னா பொங்கலை டக்குன்னு குக்கரில் வச்சிட்டோம்னா 4 விசில் விட்டால் வேலை முடிஞ்சிச்சு. தக்காளி தொக்கை அரைச்சி ஊற்றிட்டோம்னா டக்குன்னு வேலை முடிச்சு கொதிக்க விட்டுடலாம், அதை வதக்கிட்டு இருக்க வேண்டிய இல்லை. ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டு ஒரு 5-6 தக்காளி போட்டு தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு டக்குன்னு அதை ஊற்றிட்டு மசாலா போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு வேலை முடிஞ்சிச்சு. ஈஸியான சமையலுங்க, முடிஞ்சிடும் சீக்கிரமாக, நம்ம பையனுக்கு ஊட்டிடலாம். அதனால் சரின்னு சொல்லிட்டு இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒர்க்கு செம ஒர்க்கு. இன்றைக்கி வேலை பெண்டு நிமிர்ந்துருச்சுங்க, பயங்கர ஒர்க்காக இருந்தது. காலையிலேருந்து நைட் வரைக்குமே வேலை எனக்கு தீரவே இல்லை. அந்த மதியம் அந்த ஒரு 1/2 hour தூங்கினேனே, அதுதாங்க எனக்கு ரிலாக்ஸேஷனு. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. சரி ஓகே, நம்ம பையனுக்கு முதல்ல பார்த்துடணும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு இந்த பக்கம் தக்காளி தொக்கு வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தாளித்து விட்டு எடுத்துட்டு கடகடன்னு தாளித்து விட்டுலான்னு சொல்லிட்டு அதை தாளித்து விட்டுட்டு மசாலாலாம் போட்டு தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு நான் வந்து பொங்கலுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து அரிசி கழுவிட்டு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இப்போ நான் உப்பு வந்து கையில் தான் எடுத்து போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லும் போது நான் கேட்கல. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு இருக்கேன் உப்பை வந்து கையில் அள்ளி போடுறதுக்காக. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுட்டு இருந்தேன். கரெக்டாக இருக்குமான்ட்டு போட்டு எப்படியோ ஒரு வழியாக போட்டு அப்புறம் பொங்கல் விசில் வந்துருச்சு. இங்கே குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா நெய் நல்லா தூக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயும் 1-2 ஸ்பூன் நெய்யும் நிறையா ஊற்றிட்டு இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அந்த அரோமாவே பார்த்திங்கன்னா அப்படி இருந்ததுங்க. அது நல்லா மிளகு சீரகம்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளித்து, ஏன்னா முந்திரி இல்லை எங்கள் வீட்டில், முந்திரி போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்லா அப்படியே இதுவாக இருந்தது. நல்லா நெய் தூக்கலாக நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என் பையனும் சாப்பிட்டான், நானும் சாப்பிட்டேன். நான் ரொம்ப நல்லாவே சாப்பிட்டேன். ஏன்னா நெய் தூக்கலாக அதனால டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததா நான் சாப்பிட்டேன். தக்காளி தொக்கு கொஞ்சம் காரமாக இருந்ததுனால, இது கொஞ்சம் சட்டில்டாக இருந்ததுனால ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு இன்றைக்கி டேவை முடிச்சாச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக ஒர்க்குன்னு போயாச்சு. இதுக்கப்புறமாவது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்குதான்னு பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா காலையிலேருந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், டயர்டாக இருக்குது. ஸோ ரெஸ்ட் எடுக்கணும், போய் தூங்கணும், சாப்பிட்டு அவ்வளோதான். இன்றைக்கி டே அவ்வளோதான், ஓவர். பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம்.